கேப்டன் அமெரிக்கா நியூ பிரேவ் வேர்ல்டு. இந்த படம் கேப்டன் அமெரிக்கா சீரிஸில் 4வது படம். ஸ்டீவ் ரோஜர்ஸ்க்கு அப்புறம் ஃபால்கன் அதுக்கப்புறம் கேப்டன் அமெரிக்கா இருக்க போகிறாரு. அவருக்கான ஒரு சோலோ படம் இதுதான் ஃபஸ்ட் டைமாக வந்திருக்கு. நம்ம எல்லாருக்குமே தெரியும் இந்த படம் பயங்கரமாக இழுத்தடிச்சு எடுக்கப்பட்ட ஒரு படம் தான் சொல்லிட்டு. ஏன்னா நிறைய ரீஷூட் போய் நிறைய கதைகளை பார்த்தீங்கன்னா ரீரைட் பண்ணி ஆரம்பத்தில் இருந்த ஸ்கிரிப்டை மாற்றி இப்போ புதுசாக ஒரு ஸ்கிரிப்ட் அடித்து அதை தான் படமாக எடுத்திருக்காங்க. எவ்வளோ பண்ணியுமே அது ஒர்க் அவுட் ஆகலன்னு தான் சொல்லி ஆகணும். படத்தோட கதைன்னு சொல்லி பார்க்கும்போது யூஎஸ் பிரசிடெண்ட்டாக ராஸ் பார்த்தீங்கன்னா எலெக்ஷனில் நின்று ஜெயிக்கிறாரு. அவர் நம்ம ஃபால்கனை ஒரு மீட்டிங்காக கூப்பிட்றாரு. அந்த சமயத்தில் அந்த மீட்டிங் அட்டன் பண்ணுறதுக்காக நம்ம ஃபால்கன் போகும்போது அங்கே ஃபால்கன் கூட வந்த ஒருத்தரும் இன்னும் ஒரு சில பேருமே பிரசிடெண்ட் அட்டாக் பண்ணுறாங்க. அதான் நம்ம ராஸ் அவர் அட்டாக் பண்ணுறாரு. எப்படியோ ஃபால்கன் அவங்கெல்லாம் சமாளிச்சுறாரு. பட் எதுக்காக இவங்க பிரசிடெண்ட் அட்டாக் பண்ணாங்க, இதுக்கு பின்னாடி யார் இருக்கா அப்படின்றத கண்டுபிடிக்க முயற்சி பண்ணுறாரு ஃபால்கன். இதுக்கப்புறம் என்னென்ன சம்பவங்கள் நடந்துச்சு அப்படின்றது தான் இந்த படத்தின் மொத்த கதையை. எனக்கு இந்த படம் ஒரு ஆவரேஜ் டு டீசென்ட் லெவலில் இருந்துச்சு. படத்தோட பாசிட்டிவ்னு சொல்லி பார்க்கும்போது 2 ஆக்ஷன் சீக்வன்சஸ் இருக்குது. ஆரம்பத்தில் சின்னதாக அந்த பிரசிடெண்ட்டை அட்டாக் பண்ணுற ஒரு சீன் வரும். அது ரொம்ப பெருசாக இருக்காது, ஷார்ட்டாக முடிச்சுருவாங்க. அதை தவிர்த்து பார்க்கும்போது 2 ஆக்ஷன் சீக்வன்சஸ் கொஞ்சம் பிரம்மாண்டமாக காமிச்சிருப்பாங்க. ஓஷனில் நடக்கிற ஒரு ஃபைட் சீனும் அதுக்கப்புறம் கிளைமேக்ஸ் ஃபைனல் பேட்டில் நடக்கிற ஒரு சீன் ஃபால்கன் வர்சஸ் ரெட் ஹல்க். இந்த 2 ஆக்ஷன் சீக்வன்ஸுமே நல்லா பண்ணியிருக்காங்க. எந்த அளவுக்கு கிரவுண்டோட காமிக்க முடியுமோ அந்தளவுக்கு ஆக்ஷன் சீக்வன்ஸை கொரியோகிராஃபர் பண்ணியிருக்காங்க. அண்ட் இதை தொடர்ந்து இந்த படத்தில் நடித்த ஆக்டர் அண்ட் ஆக்டர்ஸோட பர்ஃபார்மன்ஸ் எல்லாமே டீசெண்டாக இருந்துச்சு. அவங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்க கேரக்டரை நல்லா நடிச்சு கொடுத்துருக்காங்க. படத்தில் மெயினாக ஸ்கோர் பண்ணது யாருன்னா ஹாரிசன் ஃபோர்டு. ஃபால்கன் கேரக்டர் ப்ளே பண்ண ஆந்தனி மிக்கியை விட ஹாரிசன் ஃபோர்டு நல்லாவே எமோட் பண்ணியிருக்காரு நிறைய இடங்களில். அவருக்கு கொடுக்கப்பட்ட கேரக்டர் அவர் நல்லா நடிச்சு கொடுத்துருக்காரு. ஆந்தனி மிக்கியுமே இதுக்கு முந்தைய படங்களில் ஃபால்கனாக அவர் எந்த அளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாரோ அதே மாதிரியான பர்ஃபார்மன்ஸ் தான் இந்த படத்துலையும் கொடுத்துருக்காரு. ஃபால்கன் இந்த வின்டர் சோல்ஜர் அந்த வெப் சீரிஸில் வந்த அளவுக்கு கேரக்டர் டெவலப்மெண்ட் இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா ஃபால்கனுக்கு கிடையாது. அண்ட் லீடரோட ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் நல்லா இருந்துச்சு. பட் அவரோட மோட்டிவ்ன்றது பெருசாக ஸ்ட்ராங்காக எனக்கு தோணலை. ஒரு மாதிரி கொண்டு வந்துட்டு ஒரு மாதிரி முடிச்சிருப்பாங்க அவரை. படத்தோட பிரச்சனைன்னு சொல்லி பார்க்கும்போது படத்தோட கதை தான். இந்த படத்தோட கதை ஆரம்பத்தில் ஒரு கதையாக இருந்து அதுக்கப்புறம் ஒரு ஸ்கிரிப்டை மாற்றி புதுசாக ஒரு கதையை பார்த்தீங்கன்னா எடுத்திருக்காங்க. டோட்டலாக டிஃப்ரெண்ட்டாக எடுத்திருக்காங்க. பட் அதுக்கு எந்த ஒரு பலனுமே இல்லைன்னு தான் சொல்லி ஆகணும். இவ்வளோ ரீஷூட் பண்ணியுமே 2 மணி நேரம் படம்னா அந்த 2 ஆக்ஷன் சீக்வன்ஸை தவிர்த்து நீங்கள் பார்க்கும்போது சும்மா பேசிக்கிட்டே இருப்பாங்கன்றதை தவிர உங்களுக்கு அந்த கதை எங்கேயுமே நகர மாதிரி காட்சிகளை அமைச்சிருக்க மாட்டாங்க. இந்த படம் வந்து ரெட் ஹல்க் வச்சு தான் ப்ரொமோஷனே பண்ணாங்க. நீங்கள் எந்த போஸ்டர்ஸ் எடுத்து பார்த்தாலுமே ரெட் ஹல்க் இருப்பார். மேஜராக ரெட் ஹல்க் வச்சு தான் ப்ரொமோஷன் பண்ணி ஆடியன்ஸ் உள்ளே கிராப் பண்ணி கொண்டு வந்திருக்காங்க. அந்த ரெட் ஹல்க்கான சீக்வன்சஸ் 3rd ஆக்டில் தான் வரும். அதுவும் லாஸ்ட்டாக ஃபைனல் பேட்டில் சொன்ன பாருங்கள் ஒரு 5 மினிட்ஸ் அதில் தான் ரெட் ஹல்க்கை கொண்டு வந்திருப்பாங்க. அதை தாண்டியுமே லீடர் வில்லனை ஸ்ட்ராங்காக காமிக்கல அவங்க. இந்த படம் ரொம்ப மோசம்னு சொல்ல முடியாது. பட் அந்த கேப்டன் அமெரிக்கான்ற அந்த பேரோட பொட்டன்ஷியலை பார்த்தீங்கன்னா வேஸ்ட் பண்ணிட்டாங்க தான் சொல்லி ஆகணும்.